SK ஃபேமிலி கிரீன் சில்லி சிக்கனோட ஃபுல் ரெசிபி வீடியோ ஒரு லைக் பண்ணி ஃபேவரட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. ஆரம்பிக்கலாங்களா? நான் 10 கிலோ கோழி எடுத்திருக்கேன் வியாபாரத்துக்காக. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கங்க. சின்ன சின்னதா வெட்டி உப்பு மஞ்சளை போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய் தூள், பெப்பர் தூள், காரா மசாலா இது எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ கிரீன் சிக்கனுக்கு பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 10 கிலோ கோழிக்கு 800 கிராம் புதினா இலை, 1.5 கிலோ கொத்தமல்லி இலை, உரப்புக்கு ஏத்தபடி ஊசி மிளகா, அதோட சேர்த்து தயிர் 1 கிலோ. இப்போ இத அத்தனையுமே ஒன்னா சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண வேண்டியதுதான். நல்லா பிளெண்ட் பண்ணி ஏற்கனவே மெரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன்ல இதையும் ஊத்தி நல்லா ஒரு அரை மணி நேரம் to 1 மணி நேரம் நீங்க மெரினேட் பண்ணிடணும். இப்போ சிக்கன் ஊறிக்கிட்டு இருக்கிறப்பயே முந்திரி பழத்தை ஒரு அரை மணி நேரம் நல்லா சுடு தண்ணியில ஊற வச்சுட்டு பிளெண்டர்ல போட்டுட்டு கண்டிஷனல் மில்க் அதோட ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. குழம்புக்கு இதை நம்ம ஊத்த போறோம். நல்லா ஒரு அரை மணி நேரம் to 1 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறணும் அந்த மசாலால. ஓகே, இப்போ குக்கிங் ப்ராசஸ் போவோம். 1.5 கிலோ to 2 கிலோ வெங்காயத்தை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமா ஆவற வரைக்கும் நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கி பொன்னிறமா ஆவணும்னு நீங்க மெரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கனை எடுத்து அப்படியே அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா எண்ணெயில போட்டு வதக்குங்க. ஒரு சொட்டு தண்ணி நீங்க ஊத்த தேவையில்ல. கோழியிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுலயே நீங்க வதக்க வேண்டியதுதான். வதக்க 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 ஒரு 10 to 15 நிமிஷம் மொத்த தண்ணியுமே நல்லா பிரிஞ்சு வந்து கோழி வேகிறதுக்கான மொத்த தண்ணியுமே கோழியிலிருந்தே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க தண்ணி அடிஷனலா ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா எண்ணெய் தண்ணி பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்ச உடனே நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த முந்திரி பேஸ்ட் இருக்குல்ல, அதுவை குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சீங்கன்னா சுட 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 நம்மளோட கிரீன் சிக்கன் ரெடியா ஆயிருச்சுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடி தூளா இருக்கும். நம்ம களிக்கு இந்த கிரீன் சிக்கனையும் கொண்டுட்டு வருவோம். அங்கேயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.